அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய நாளுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க நம் கண்கள் முடிச்சோம். பரிசுத்த தேவனே, எங்களோடு கூட பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. ஆமே. எடுத்து வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், அதில் 5ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்களாம், அவங்க என்ன பண்ணுவாங்க, பூமியையே சுதந்திரித்துக் கொள்வாங்க. எப்பா, எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. அப்போ சாந்தமாக இருந்தால் நிறைய காரியத்தை என்ன பண்ணலாம், நம்ம வெற்றி பெறலாம். சாந்தமாக இருந்தால், ஆனால் அதுதான் வரமாட்டேங்குது. கர்த்தருக்கு சோதனை. ஆனால் அந்த சாந்த குணம் யாருடைய குணம்? அப்பாவுடைய குணம். அப்பாவுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய குணம். இந்த குணம், அந்த குணம் நமக்கு வரணும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ நம்ம எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளும்படியாக, ஆசுவாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி தேவன் விரும்புகிறார். அப்போ சாந்த குணம் என்ன ஆகணும், அந்த இடத்துல பிரச்சனை உண்டாகும். சாந்த குணம் என்னாகும், அந்த இடத்துல வேதனை உண்டாகும். ஆனால் இன்னொரு இடத்துல சொல்லப்படுது, இந்த சாந்த குணமுள்ளவர்களுக்கு பூமியை சுதந்திரித்துக் கொள்வாங்களாம். அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனம் சொல்ல இருப்பாங்க. ஏசப்பா சோதரன் சங்கீதம் 146ஆம் சங்கீதத்தில், 147 சங்கீதத்தில் சோதரன் 6ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார் என்று எழுதப்படுறது. அங்கே சுதந்திரித்துக் கொள்வார்கள், இங்கே உயர்த்துவார் என்று எழுதப்படுறது. ஒரு சமயத்தில் எனக்கு திருமணம் ஆடுறதுக்கு எனக்கு பெண் பார்க்கும் பொழுது, இப்போ நான் புறப்பட்டு அந்த பெண்ணை பார்க்கறதுக்காக நான் பஸ்ஸில் என்னுடைய கூட பிறந்தவங்கள கூட்டிகிட்டு போகிறேன். அவங்க ஒரு திருமணம் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அவங்க கேட்கணும், இவ்வளோ கேட்கணும், அப்படி கேட்கணும், இப்படி கேட்கணும், அப்படிலாம் பேசிட்டு போனாங்க. நான் ஒன்றுமே இல்லை. அப்போ ஆண்டு நான் அதை விட்டு வண்டியை விட்டு கிளம்ப சொன்னார். சாந்த குணமானவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அந்த போய் என்ன பண்ணான், அந்த பொண்ணு பார்க்குற இடத்துல நீ சாந்தமாக இருக்கணும், எதையும் நீ பேசக்கூடாது அப்படின்ட்டு. அந்த புறப்படும்போது என்ன பண்ண, நீ சாந்தமாக இருந்தால் என்ன பண்ணுவேன், அந்த பொண்ணை சுதந்திரத்துக்கு என்ன பண்ணுவேன், நீ கட்டிட்டு வருவேன், இல்லைன்னா சுதந்திரிக்க முடியாது அப்படின்ட்டாரு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொல்லி சரி சோதனை பண்ணி அமைதியாக என்ன போகிறேன். அந்த போன இடத்துல என்ன பண்ணுறாங்க, எங்கள் அக்காலாம் அவளை போடணும் இவ்வளோ போடணும் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், நீங்கள் எதுவுமே பேசாதீங்க, அவங்க பொண்ணுக்கு என்ன பண்ணுவாங்க, எதுவுமே சொல்ல வேணாம், அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன், எங்கள் அக்காவை அமைதிப்படுத்தி பேசாமல் வந்துட்டேன். கடைசியில் அந்த இடத்துல கர்த்தர் ஒரு சமாதானத்தை கொடுத்து, தேவன் எனக்காக வைக்கப்பட்டிருந்த அருமையான மனைவி, உமாவை என்ன பண்ணார் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாங்க. ஒருவேளை அன்னைக்கு நான் எதிர்த்து ஏதாவது தேவையில்லாம் இங்கே உழைச்சும் பேசினா, இப்படிப்பட்ட அருமையான ரட்சிக்கப்பட்ட ஒரு மனைவி நான் என்ன பண்ணுவேன், திருமணம் பண்ணிக்க முடியாது. நல்லா எனக்கு ஜெபிக்கக்கூடிய ஒரு மனைவி பாருங்க, சோத்திரம். அப்போ அந்த இடத்துல நான் சாந்தம் மறந்ததுனால கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஏவாளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டு என்ன பண்ணாருங்க, எனக்கு வைக்கும் இந்த எலும்பு, விழா எலும்பு என்ன பண்ணாரு, கரெக்டாக என்ன முயற்சி பண்ணி என்ன பண்ணார், எங்கள் இல்லற வாழ்க்கையில சேர்த்தார். இன்னைக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல ஒரு ஜெபிக்கக்கூடிய ஒரு மனைவியை தேவன் தந்திருக்கிறார், எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு. அப்போ ஆண்டவர் பாருங்க, அப்போ நம்ம சாந்தமாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை கட்டப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதனால உங்களுக்கு இதை பார்த்து கொண்டிருக்க வீடியோ பார்த்து உங்களுக்கு ஆண்டவர் ஏற்ற துணையை சரியாக கொடுத்துருக்காரு. கர்த்தருக்கு சோதரம். ஆமாம், இனிமேல் யோசிச்சிருக்கு அப்படி இல்லை, ஆண்டவர் சரியாக கொடுத்துருக்காரு. ஆமாம், நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்க மனைவி, உங்களுக்கு கொடுத்துருக்க கணவர், தேவன் கொடுத்த கணவர், தேவன் கொடுத்த மனைவி. ஆமாம், நீங்கள் என்ன பண்ணணும், அதில் என்ன பண்ணணும், நீங்கள் உறுதியாக இருக்கணும். சோத்திரம். ஆமாம், ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சார்ந்த குணம் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். உங்களுக்குள்ள சில கோபங்கள் உள்ளவங்களும் என்ன பண்ணும், ஒரு ஆள் விட்டு கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன பண்ணும், சமாதானம் உண்டாகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வசனம் சொல்லுது, பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேலை ஸ்தலத்தை கூட நம்மளை என்ன பண்ணுவாங்க, பயங்கரமாக நம்மளை இது பண்ணுவாங்க, நம்மளை காயப்படுத்தி பேசுவாங்க, நம்மளை பயங்கரமான ஆனாலும் வந்தத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், மிஞ்சும் கோபத்தையும் ஆண்டவர் சமூகத்தில் விட்டு கொடுத்து நம்ம அமைதியாக இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் யெகோவாயிரே அவர் பார்த்து கொள்ளுகிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். சோதரா, நீங்கள் ஆண்டவர் சொல்லும்படி சில நேரத்தில் அமைதியாக சொல்லுவார், சில நேரத்தில் பேச சொல்லுவார். பேச நேரத்தில் நம்ம பேசணும், அமைதியாக இருந்தால் அமைதியாக இருக்கணும். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற
நல்ல தகப்பன். எரிகோவை என்ன பண்ணுங்க, நீங்க அமைதியா என்ன பண்ணுங்க, சுத்தி மட்டும் வாங்கப்பா. எக்காலத்தை என்ன பண்ணுங்க, கடைசி நேரத்தை ஊதுனா போதும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, அமைதியா போய் என்ன பண்ணுங்க, எது நீ பேசாம சுத்தி வாங்க பண்ணுங்க. ஏன்னா ஒருவேளை இஸ்ரேல் ஜனங்க யாருங்க, ஆமா முறுமுறுக்கிற ஜனங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாங்களே, முறுமுறுத்து வந்தாலே தேவனுக்கு பிடிக்காது. அப்ப அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தெரிஞ்சப்பா ஆனா சொன்னார், எப்பா நீங்க 7 நாள் என்ன பண்ணுங்க, நீங்க சுத்தி மட்டும் வாங்க, நடந்து மட்டும் வாங்க, அந்த எரிகோ தானா கீழே. ஒருவேளை வாழ்க்கையில் இருக்கிற எல்லா எரிகோக்குள்ள நிர்மூலமாகி கீழே விழும்னா உங்க வாழ்க்கை இந்த சாந்த குணம் என்ற தேவன் கொடுத்த குணத்தை என்ன பண்ணுங்க, அதை உபயோகப்படுத்துங்க. அதை என்ன பண்ணுங்க, எடுத்து பயன்படுத்துங்க. கர்த்தர் இந்த சாந்த குணத்தை கொடுத்துருக்காரு. ஒருவேளை எனக்கு சாந்தம் வரலன்னு சொல்லவே முடியாது. எல்லாவற்றையும் ஆண்டவர் கண்ணி எங்க காலையும் அழகா நேர்த்தியா நம்மளை தேவன் அழகாக படைச்சிருக்காரு. சோதரர் உங்களுக்கு சாந்தம்னு யாரும் சொல்லாது. நீங்க உண்மையா உங்களுக்கு சாந்தமா இருக்க முடியும், நீங்க சுதந்திரிக்க முடியும். கர்த்தர் உங்களை நிச்சயமா உயர்த்துவார். அந்த உயர்வு நிச்சயமா கண்டிப்பா வரும். தேவன் எழுதப்பட்ட வாக்குத்தத்தத்துல உண்மையானது, சத்தியம் உள்ளது. சோதரர் ஆனோட கேளுங்க, ஏண்டவரே எனக்கு இந்த சாந்தத்தை கொடுங்கப்பா. நான் இந்த ஆசுவாதத்தை சுதந்திரம் சில நேரத்துல என் சாந்தம் இல்லாம சில இடத்துல என்ன பண்ண உடச்சு போட்டு போயிடுறேன். சில பேர் என்ன பண்ண பேசுகிறேன், ஆண்டவரே எனக்கு கிருபதாகன்னு சொல்லி ஆண்டோட கேட்பீங்கன்னா நிச்சயமா இந்த சாந்த குணத்தை தேவன் உங்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக உயர்வு வரும். நிச்சயமாக நீங்கள் இதெல்லாம் சுதந்திரிக்க முடியாமல் இருக்கிறீங்களோ, நிச்சயமாக இந்த நாளை சுதந்திரிக்க தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய என் ஆண்டவராக இயேசு வல்லவராக இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, சாந்த குணமர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சாந்த குணமுகளை கர்த்தர் உயர்த்துகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, பூமி எங்கும் ஆண்டவரே சோத்திரம் அப்பா. அந்த சாந்தம் ஆண்டவரே, இன்னைக்கு எத்தனை பேர் சாந்தத்தை கெடுப்பதற்குன்னு சத்ரு ஆண்டவரே தன்னுடைய குடும்பங்களை சீரழிக்கிறான் பார்க்கணும். தகப்பன நம்முடைய குணாதிசயம் பிள்ளைகளுடைய குடும்பங்களை இறங்குவதாக. வீடியோ பார்த்துக்கூட ஒவ்வொரு குடும்பங்களும் சமாதானம் கடந்து போக முடியாது நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. சாந்தகுணை கர்த்தர் உயர்த்துகிறவர் தேவநாயகத்தின் உயர்வு பிள்ளைகளுக்கு வரட்டும். என் வீட்டை எங்கும் உண்மையுடன் என்று மோசை உயர்த்தினது அவன் சாந்த குணம் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தாவே எங்கள் வீட்டிலே ஆண்டவர் கொடுக்கப்பட்ட இடத்துல நாங்கள் உண்மையாக நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்ய ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே ஆவியே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.